பண்ண முடியாது. அது எல்லா இதுலயும் வருது தான் சார். உங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்தா எல்லா இதுலயும் வருது இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? யாரையோ ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓபனா கேக்குறேன் சார். நான் சொல்றேன் இந்த வார்த்தை தவறான வார்த்தை. ஆமா அது தவறான வார்த்தை இல்ல சார். தவறு சார். இருங்க சார் நான் சொல்றது கேளுங்க. ஆட்சியாதான் நடக்க கூடாது. கரெக்ட் தான். இப்போ இவர் ஆட்சி வந்துட்டாரு, இவர் ஆட்சி சொன்னார்ல என் ஆட்சி இந்த மாதிரி நடக்காதுன்னு, இந்த மாதிரி நடக்க வச்சு அவர் பேரை கூட கெடுக்கலாம்ல. ரேப் ஒருத்தன் வந்து விஜய் பேரை கெடுக்கிறதுக்காக சரி இப்போ ஒரு பொண்ணை இது பண்ணி அவன் திமுக தானே சொல்லிட்டு இது ரிவர்ஸ் பண்ணாங்க. சாயின் இது சாயின் இவன் புயல புக்கை கொடுக்குறாரு. அது பொண்ணுக்கு உள்ள அது ஃபேக்கு. உங்களுடைய அறிவு உங்களுடைய சிந்தனை இந்த லட்சணத்துல தான் இருக்கு. இந்த 20 நாள்ல தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்காரு சொன்னதை பாத்தீங்கன்னா ஒன்னும் எதுவுமே செய்யல. சரி, விஜய் அவர்கள் வந்தது மாற்றமா ஏமாற்றமா? ஏமாற்றம் தான். மாற்றம் வந்திருக்கா வரலையா? இன்னும் எதுவும் வரல சார். மாற்றம் ஆபீஷியலா தலைவரை நேராவே பாத்துருக்கேன். சரி, மாற்றம் கிடைச்சிருக்கா கிடைக்கல? ஒரே வார்த்தை ஓபனா மாற்றம் ஒன்னும் கிடைக்கல. எலெக்ஷன் முடிஞ்சு உங்களை வந்து பார்த்தாரா? இல்லையா? இல்ல. இத பாக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாற்றம் உங்களுக்கு வந்திருக்கா? இன்னும் மாற்றம் நான் பார்க்கல. தொடர்ந்து அவர் வந்து இந்த தொகுதியை பார்க்காம அவாய்ட் பண்ணாருன்னா அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வீரல் புரட்சி தான் எல்லாருக்கும். உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கா வரலையா? வரல. மாற்றம் எதுவும் கிடையாது. இப்ப விஜய் அவர்கள் 20 நாள் அடிச்சு ஆட்சி அமைச்சு இன்னும் மக்களை வந்து சந்திக்கவே இல்லை சார். இந்த வரைக்கும் வரவே இல்லை. நான் பார்க்கவே இல்லை. இந்த பக்கமே வரல. ஸ்டாலின் அடிக்கடி பார்த்தாங்க, அடிக்கடி பார்த்துருக்கோம் கொளத்தூர் தொகுதியில். ஸ்டாலினை தோக்கடிச்ச நபர் யாரு சார்? ரொம்ப நல்லவர், மக்களுக்காக வந்து களத்துல நிப்பாரு. நல்லவர்னு சொல்ல முடியாது. இந்த ஏரியா தான் வந்துதான் அவர் கத்து வெட்டிக்கார. எனக்கு நான் சொல்ல நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் எப்படி சார் ஜெயிக்க வச்சிருக்காங்க? அது மாதிரி அது நம்ம ஒரு அதெல்லாம் அவதான் சார் பார்க்கணும். இல்ல கண்டு வெட்டிக்காரன்றீங்க, இத கேட்டாலே நமக்கு தெரியுது சரியான ஒரு இது இல்லைன்னு. நீ யாரை கேட்டாலும் சொல்லுவா அதே சொல்றது அப்படி பயன்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா? அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். நிறைய விவகாரம் நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 1 2 சொல்லுங்க. வேணாம் சார், அது பிரச்சனை வரும். உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஆமா, நான் வந்து அன்னாடம் காட்சி 100 200 பிச்சை எடுத்துருக்கிறேன். நான் போன ரூம்ல போட்டு அடிப்பாருங்க, கட்டி குடிப்பாரு. ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். இந்த காலத்துல ரூம்ல போட்டு பண்ணின்னு தான் சார் இருக்காங்க அவங்க. அவன் பண்ணதான் சொன்னீங்கன்னா நீங்க சீட்லாம் தரவே மாட்டீங்க. ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காங்க சார் அந்த நபருக்காக, விஎஸ் பாபுக்காக. அது மக்களுக்கு தெரியாது சார். மக்கள் ஏதோ விஜய் போட்டாங்க ஓட்டு, அவ்வளவுதான். சரி, நீங்க மட்டும் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்த தெருவில் வசிக்கிறாங்க அந்த ஆளு ஐயோ அப்படின்றாங்க. அவரு பண்ணதெல்லாம் நிறைய. என்ன சார் பண்ணுவாரு? கடன் வாங்கிட்டு கொடுக்கலாம். என்ன கடன் வாங்கிட்டு கொடுக்கலாம்? வீட்டுல கூட்டு ரூம்ல போட்டு அடிப்பாங்க, மனைவியை கூட்டு வீட்டுல வச்சுப்பாங்க. படத்துல அதெல்லாம் நிஜமாக பாடுபோ வச்சுக்கிறேன் சார். மனைவியை கூட்டி இழுத்துட்டு போயிடுவாங்களா? காசை ஊத்துட்டு போடான்னு. இப்ப விஜய் அவர்கள் வந்தது உங்களுக்கு மாற்றமா ஏமாற்றமா? என்னமோ தெரியலப்பா, எல்லாரும் போடுறாங்க, போட்டோம். எங்க பேத்திங்கெல்லாம் போட சொன்னாங்கன்னு போட்டோம்ப்பா நாங்க. இப்ப ஃபீல் பண்றீங்களா? ஆமா சார். வணக்கம் சார். இந்த தேர்தல்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, யாருக்கு வாக்களிச்சீங்க? நான் எப்பவுமே 5 வருஷம் போட்டேன், சூரியன் தான் போட்டேன். இந்த வட்டம் ஒரு மாற்றம் வட்டம் சொல்லிட்டு விஜய் போட்டேன். மாற்றம் வந்துச்சா சார்? இல்லையே, இன்னும் இதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்பதானே உட்காந்துருக்காரு. எந்த பகுதியில வசிக்கிறீங்க? இங்கதான் பெரம்பூர் பகுதி. பெரம்பூர் பகுதியில எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளவு நாளா இருக்கு? 2 மாசம் ஆயிடுச்சுல. ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி தொகுதிக்கு வந்தாரு? வருவேன். தொகுதியெல்லாம் வரல. யாரும் கட்சி யாரும் அந்த தொகுதியில இதுவரையும் யாரும் வரவே இல்லை. இன்னும் ஒருத்தர் கூட வரல. சார், ஒரு மாற்றத்துக்காக நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா அதுல வந்து வேற எந்த ஒரு சேஞ்சும் சொல்லல. இன்னும் தொகுதிக்கு வரலன்னு சொல்றீங்க. இத பாக்கும்போது ஒரு பொதுமக்களா உங்க மனநிலை எப்படி இருக்கு சார்? அவங்க எப்படி இருக்கிறதோ தெரியல. வரலாம இருக்கலாம், வருவாங்க, ஆனா வராம இருக்க மாட்டாங்களா? அந்தந்த தொகுதியில போய் பாக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு எல்லாத்தையும். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 2 மாசம் வராததை பத்தி நான் கேக்குறேன். இதுக்கு மேல வரதும் வராதும் அது வேற சார். சரி சார், முட்டு கொடுக்க வேணாம். இந்த 2 மாசம் வரல, இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஆமா, இன்னும் வந்து எதுவும் செய்யாத பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து. நம்ம பகுதி தெரியும் சார், நம்ம பெரம்பூர். இங்க வந்து நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் மாறின மாதிரி இருக்கா இல்ல அப்படியேதான் சார்? அப்படியேதான் போயிடுது. மாற்றம் எல்லாம் எங்க வரலையே, எதுவும் வரலையே. மாற்றம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்து பார்த்தா தானே மாற்றம் வரும், பார்க்காம எப்படி மாற்றம் வரும்? பார்த்தா தானே மாற்றம் வரும். வந்து தொகுதியில் ஆளுங்க வந்து பார்த்தா தானே மாற்றம் வரும். சார், ஒரே கூட்டமா இருந்தது சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி விசில் 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 எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆமா, அவங்களும் வந்தாங்களா? இல்லையே, அந்த எலெக்ஷன் அன்னைக்கு தான் வருவாங்க. அப்புறமேட்டு எப்படி வருவாங்க? எல்லா கட்சியும் அப்படிதானே. அந்த எலெக்ஷன் ஓட்டு கேட்கும் போது தான் வருவாங்க. அப்புறமேட்டு எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இவரு என்ன சொல்ல, அந்த தொகுதியில போய் பாருங்க தான் சொல்லிக்கிறாரு விஜய். ஆனா இந்த பெரம்பூர் தொகுதியில யாரும் வந்து பாக்கல. எல்லாம் அப்படிதானே இருக்குது. எந்த கட்சி வந்தாலும் அப்படிதானே இருக்குது. ஆனா திமுகலயும் சரி, அந்த எம்எல்ஏ கூட வந்து பாக்கல, கவுன்சிலரும் வந்து பாக்கல. தெருவிலாம் எல்லாம் அந்த நேரத்து தான் வந்து அந்த ஓட்டு கேட்கற நேரத்துக்கு வராங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதுதான். அப்பனா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கலன்னு சொல்றீங்களா? ஆமா, மாற்றம் கிடைக்கல. ஏமாந்துட்டீங்க. ஆமா, மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் மக்கள் ஏமாந்துட்டீங்க. ஆமா, இல்ல சார், இது இப்படின்னு சொல்ல முடியாது. 5 ஆண்டு ஏமாற முடியாது சொல்ல முடியாது. மாற்றம் இப்பதானே இது பண்ணிக்கிறாங்க. எல்லாம் வந்து செய்யலாம் வாய்ப்பு இருக்குதுல்ல. நம்மளாம் ஒண்ணு முடியாது முடியாது. அதாவது ஒரு பழமொழி இருக்கு,
ஒரு அண்டாம் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு பேருக்கு சோறு வந்து சரி. என்ன டைலாக் அது சொல்லுங்க. நான் எனக்கு தெரியல இல்லையா. சோறு வந்து எடுத்துனா செக் பண்ணுவாங்க சாப்பாடு வெந்திருக்காது. ஆமாமா. அந்த மாதிரி இந்த 2 மாதத்தை வச்சு உங்களால டிசைட் பண்ண முடியலையா? சரி, உடனே டிசைட் பண்ண முடியாது. கற்பழிச்சிருக்காங்க. அது எல்லா இதுலயும் வருது தான் சார். சார் உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா ஆமா எல்லா இதுலயும் வருதுன்னு இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? வீட்ல யாரையோ ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓபனா கேக்குறேன். சரி, நான் சொல்றேன். இல்ல இந்த வார்த்தை தவறான வார்த்தை. ஆமா, அது தவறான வார்த்தை இல்ல சார். பேசுறது தவறு சார். இருங்க சார், நான் சொல்றது கேளுங்க. ஆட்சியாதான் நடக்க கூடாது. கரெக்ட் தான். இப்போ இவர் ஆட்சி வந்துட்டாரு, இவர் ஆட்சி சொன்னார்ல என் ஆட்சி இந்த மாதிரி நடக்காதுன்னு. இந்த மாதிரி நடக்க வச்சு அவர் பேரை கூட கெடுக்கலாம்ல. இது ரேப் ஒருத்தன் வந்து விஜய் பேரை கெடுக்கிறதுக்காக. சரி, இப்போ ஒரு பொண்ணை இது பண்ணி அவன் திமுக தானே சொல்லிட்டு இது ரிவர்ஸ் பண்ணாங்க. சாலினி இது இவன் புயல பொக்கே கொடுக்குறாரு. அது போட்டு சார் அது பொண்ணை தூக்கி உள்ள அது ஃபேக். உங்களுடைய அறிவு உங்களுடைய சிந்தனை இந்த லட்சணத்துல தான் இருக்கு. அது ஒரு பொண்ணு வீடியோ போட்டுச்சு சரியா, திமுக காரன்னு சொல்லிட்டு கரெக்டா. அந்த பொண்ணின் மீது வழக்கு தொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபேக். அப்போ லட்சணத்துல ரீல்ஸ பார்த்துட்டு மக்கள் இருக்கீங்கன்ற. ஏ சார், உதயநிதி கூட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சா, அது ஃபேக் சார். கோவை சிறுமி இப்ப கற்பழிச்சாலும் அது உதயநிதி கூட இருக்காளுன்னு சொல்லிட்டு திமுக சேர்ந்த ஒரு பொண்ணு ஃபேக்கா போட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுச்சு. ஆனா அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. ஒரு பொய்ய பரப்பி இன்னைக்கு நீங்க வந்து அதை சொல்றீங்க உதயநிதி கூட இருந்தவங்க வந்து கற்பழிச்சிட்டாங்க. சார் வேற வேலை இல்லையா சார்? விஜய் கிட்ட பேர் எடுக்கிறதுக்காக வந்து கற்பழிப்பாங்களா சார் ஒரு பொண்ணை பிடிச்சி யாராவது? அதான் இவரு ஆட்சி இந்த மாதிரி பண்ண ஆட்சி நடந்தது, அதனால இவரு ஆட்சி இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சார். நீங்க பேசுறது வாயை போயிட்டு டெட்டால் ஊத்தி கழுவுங்க, தப்பு சார். ஒரு தலைவரை வந்து கெடுக்கிறதுக்காக கற்பழிக்கிற அளவுக்கு போறாங்கன்னா நீங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க சார்? அப்ப 42 பேர் கரூர்ல சாவச்சாங்க, அதுக்கு தெரியாது. யார் சாவச்சாங்க சொல்லுங்க. நீங்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் சாவச்சாங்க. ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்க மேல. ஆக்ஷன் எத்தனை சிபி எத்தனை தானே இருக்காங்க. 2 பேரும் விசாரி அப்புறம் ஒரு கை பாத்துறோம்னு சொன்னாங்களே மேடைக்கு மேடம். ஆமா, ஏன் இன்னும் பாக்கல? பாப்பாங்க சார். இனிமே ஒருத்தர் அவங்க விசாரணை போய் தானே வந்திருந்தாங்க 2 பேரும். என்னோட கேள்வி என்னன்னா, கரூர்ல ஒரு உயிர் 2 உயிர்ல 42 உயிர். ஆமா, நான் சிஎம் உட்கார்ந்து இருந்தேன்னா முதல் கையெழுத்து போட்டிருப்பேன். எது கொண்டானா உனக்கு தூக்கி உள்ள போட்டிருப்பேன். ஏன் இன்னும் பண்ணல? அப்ப 41 பேரோட உயிருக்கு என்ன இது அடிச்சுல? சரி, சிங்க பெண்கள் அதிரடி படைன்னு ஓபன் பண்ணாரா? ஆமா, 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அதை திறக்கிறதுக்கு. நேத்து கேன்சல் பண்ணிட்டு ஜெகதீஷ் பழனிசாமி அவரோட பிஏவோட வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு போறாரு. சரி, சிங்க பெண்கள் அதிரடி படை முக்கியமா இல்ல பிஏவோட இது முக்கியமா? அவருக்கு எது முக்கியமா அதான் போயிடுறாரு. சூப்பர் நல்லா விட்டு கொடுக்குறீங்க சார். சூப்பர் சார், வாழ்த்து. ரொம்ப பெருமையா இருக்கு சார். இந்த அளவுக்கு நீங்க சார் இல்ல சார், ரொம்ப பெருமையா இருக்கு சார். இது பண்ணிட்டு அந்த முக்கியமான விஷயம் கூட நினைக்கலாம். அது வீட்டுக்கு பால் காசு தள்ளி வைக்க முடியாது. டெய்லி ஒவ்வொரு அன்னைக்கு புக் பண்ணிட்டோன்னே அப்புறம் 2 நாள் தள்ளி வைக்க முடியுமா? அப்ப சார் நாங்க இந்த இது கூட 2 நாள் கூட போட்டு செய்யலாம். சிங்க பண்ணி பேசாமா எப்படி சார் பண்ண முடியும்? ஒரு வீட்டு ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா அது அன்னைக்குதான் பால் காசு முடியும், அது தள்ளி போட முடியாது. இதுனா இது எப்பனா இது பண்ணிடலாம். அரிசி இது பண்ண போட்டானா அதனால அது எப்பனா போயிடலாம். வீடு பால் காசுன்னு சொல்ற அந்த நேரத்துல தான் பால் காசு. தம்பி, நீங்க நான் அண்ணன் கிட்ட மைக் வாங்கி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்களுடைய ஒரு தீவிரமான விஜய் தீவிரவாதிதான் கிடையாது. மக்கள் இப்ப டிசைட் பண்ணுவாங்க. வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. ரொம்ப மகிழ்ச்சியா உங்களை பார்த்தது. வணக்கம் மேடம். வணக்கம். தாவேகா தலைவர் அவர்கள் பெரம்பூர் பகுதியில ஜெயிச்சிருக்காரு. ஓகே, பாத்தீங்களா? எத்தனை முறை இந்த பகுதிக்கு வந்திருக்காரு? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் இன்னும் வரலையே இந்த பக்கம். வரல. முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க? இல்ல, நல்லது செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரா? சார், அவர் ஆட்சிக்கு வந்து 10 நாள் தானே ஆச்சு, அதனால அதை பத்தி நான் சொல்லவே விரும்பல. டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகே. ஏமா முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு ஒண்ணு போட்டாரு இல்லீங்களா? அது என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இல்லையே. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னாச்சு? இல்ல, நான் ஃபர்தரா பேச விரும்பல. நான் பேசக்கூடாது. பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம் ப்ரோ. இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல்ல இந்த பெரம்பூர் பகுதியில நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க? நான் ஜோசப் விஜய் தான். ஜோசப் விஜய் அவர்களுக்கு. எத்தனை முறை தொகுதிக்கு வந்து விஜய் அவர்கள் உங்களை சந்திச்சிருக்காரு? இல்லையே, தேர்தல் ரிசல்ட் வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகலையே. ரிசல்ட்? ஆமா, தேர்தல் முடிஞ்சு சொல்றேன். தேர்தல் முடிஞ்சு 2 மாசம் ஆகுது. இன்னும் ஒரு வாட்டி கூட வரலன்னு வச்சுங்க. ஆனா வந்து அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. இப்போதைக்கு இப்பதானே ஜெயிச்சிருக்காரு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா May 10 May 11 தான் சிஎம். அதுவே 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ மிஞ்சி போனா இன்னும் ஒரு 15 நாள் தான் ஆகுது. அவருக்கு இருக்கிற ப்ரெஷருக்கு அவர் ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் தொகுதியை பார்க்க முடியும். தலைவருக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்கு? தலைவருக்கு தான் ஃபர்ஸ்ட் 108 சீட்டு தானே கிடைச்சது 108 சீட்டு தான் கிடைச்சது. இப்போ அதுலயும் இப்போ காங்கிரஸ்காரங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்தாங்க. அதுலயும் அவங்களுக்கு ஒரு 2 அமைச்சர் பதவி கொடுத்தாங்க.
இப்போ விடுதலை சிறுத்தையும் வந்தது, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் தானே. இல்ல அது ஆட்சியில் பங்குன்றது தலைவர் வந்து முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அது பிரஷர் கிடையாது, அது கடமை. எது கடமைன்றீங்க? வந்தது அவங்க வந்தது அதெல்லாம் அவங்க வந்து சும்மா ஒன்றும் வரலையே, நம்மளை கெஞ்ச விட்டு தானே வந்தாங்க. ஆட்சியில பங்குன்னு நாங்க சொல்லியாச்சு இல்ல, சொன்னவன வந்திருந்தா பரவாயில்ல. இப்ப சிவி சண்முகத்தை விடவே இல்லை. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா சிவி சண்முகத்தை விடல, வேலுமணி வந்தாரு, அவரையும் விடல. இப்போ ஏடிஎம்கேவும் வாக்களிச்சிட்டாங்கல்ல நம்மளுக்கு. சரி, ஓகே. பெரம்பூர் பகுதியில வேற என்ன மாற்றங்கள்? இப்போ தளபதி வந்திருக்காரு, நீ இதெல்லாம் பண்ணானா என்ன? இப்போ நிறைய இடத்துல ஆன்ஸ் கூல் இப்பெல்லாம் வித்துருந்தாங்க, இப்போ எங்கேயும் விற்கிறது கிடையாது ஆல்மோஸ்ட். ஆமா, எப்படி சொல்றீங்க? அது நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். நாங்க எடுத்துட்டோம் 3 இடத்துல விக்கிற இடத்துல. ஆமா, வீடியோ இருக்கு. நீங்க வித்துந்தாங்கன்றீங்களா? வேற எங்க விக்கல? இந்த பக்கத்துல இந்த விவேகானந்தா ஸ்கூல் பக்கத்துல ஒருத்தவங்க வித்துந்தாங்க. அவங்க இல்ல துளசிங்க தெரு பக்கத்துல வித்துந்தாங்க, அவங்க கிடையாது. ஒரு சில பகுதிகளெல்லாம் இப்ப எடுத்துட்டு தான் வராங்க. போலீஸ்காரங்களும் வந்து செக் பண்றாங்க, நான் பார்த்தேன். நான் வேற என்னென்ன மாற்றங்கள்? வேற இது ஒண்ணு, இப்போ இங்க கஞ்சா அதிகமா ஓடுதுன்றாங்க, அதை தூக்கிட்டாவே போதும். அது நாங்க பார்க்கும் போதே சொன்னாரு தலைவர், கண்டிப்பா நாங்க ஒழிப்போம் அப்படின்னாரு. எது பாசிபிளோ அதெல்லாம் நான் கண்டிப்பா செஞ்சு தருவேன்னாரு, செஞ்சு கொடுப்பாரு. அது தமிழகத்துல நிறைய இடங்களுக்கு லாட்டரி விக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் வருது, பாத்தீங்களா? அங்கங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, அது ஏற்கனவே இருந்தது, லாட்டரி இருந்தது. அது யார் நடத்திருந்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது ஒரிஜினாவோட மாமனார் நடத்திருந்தாரு. அது இப்போ வந்து அவரோட கண்ட்ரோல் தான் ஃபுல்லா இருக்கான்னு தெரியாது. அவர் கேரளா அசாம்ல தான் நடத்திட்டு இருக்காரு. இப்போ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கால் ரெக்கார்டோட நியூஸ் தமிழ்ல போட்டுருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ரோ பார்க்க முடியும். உடனே இல்ல, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். எடுத்த உடனே நம்மளால சரி பண்ண யாரால முடியாதுல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, அதுக்குதான் இன்னைக்கு நேத்து திறக்கிறதா இருந்தது. நேத்து திறக்கலன்னா அதான் டிஜிபி போடல, அதனால திறக்கல. டிஜிபி போடலையா? ஆமா, டிஜிபி தமிழ்நாடு டிஜிபி இல்ல, நேத்து தானே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. சரி, டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஒரேடியா ஃபங்க்ஷன் நடத்தலாம்ன்றதுக்காக தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. கட்சிக்காரங்க வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவரோட வீட்டு பால் காய்ச்சறதுக்கு போயிருக்காரு தலைவர், நியூஸ் பாத்தீங்க? ஆமா, சரி, அதெல்லாம் இவங்களுக்கே வரத்தல. சிஎம் இருந்தா வேற யார் வீட்டுக்கும் போக கூடாதா? அதிரடிப்படை முக்கியமா? அப்ப ஆல்ரெடி போன இல்லையே, நம்ம டிஜிபி போடலன்றது. இப்போ டிஜிபி வந்து இவர் கண்ட்ரோல் போடுறது கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் டிஜிபி. இவர் வந்து ஒரு 4 பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு. 27ஆம் தேதி ஏன் கேன்சல் ஆச்சு? எது? இது செகண்ட் டைம் கேன்சல் ஆகுது. இதுக்கு முன்னாடி 27 கேன்சல். ஆமா, அதுவும் கேன்சல். அதான் டிஜிபி போடல. ஆமா, டிஜிபி போடலையே, அது டிஜிபினால கேன்சல் ஆகுது. இந்த நியூஸ் எதுல பாத்தீங்க? எனக்கு எக்ஸாக்ட்டா கொடுங்க. எந்த நியூஸ்? இப்போ நீங்க சொல்ற இந்த இதை நான் அப்படியே போட போறேன். சரி, போடுங்க. டிஜிபி லெட்டருக்கும் டிஜிபிக்கும் அதிரடி சிங்கப்படைக்கு என்ன தொடர்பு? அதை அப்படியே விளக்கிருங்க. டிஜிபிக்கும் அது இப்போ தமிழ்நாடு காவல்துறை கீழே தான் சிங்கப்படை வரப்போகுது. அது மெயின் பாத்தீங்கன்னா டிஜிபி. அதுக்கு அடுத்தது அதான் ஐஜி வந்து பவானி ஈஸ்வரின்னு போட்டாங்களா, அவங்க தான் ஐஜி. இப்போ ஐஜி வந்து டிஜிபி கிட்ட தான் எதா இருந்தாலும் நம்ம வந்து கண்ட்ரோல் இருக்கும். அதனால அவர் இல்லாம நம்ம யார்கிட்ட இது பண்றதுனால தான் போலீஸ் போது. இதை நீங்க எதுல பாத்தீங்க? எது இந்த நியூஸ் டிஜிபி இல்லன்றதை நீங்க எதுல பாத்தீங்க? யார் உங்ககிட்ட சொன்னாங்க? எனக்கு நான் Facebookல பார்த்தேன். ஃபேக் அது. ஃபேக். அதனால நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க. சரி, அதனால தான் இவ்வளவு கேள்வி கேக்குறேன். ரீல்ஸ் பார்த்துட்டு தான் நீங்க பேசுறீங்கன்னு தெரியுது. நேத்து வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய இல்லத்துல அது போனாரு. ஆமா, போயிருக்காரு. 10 வேட்டி 10 சட்டை 10 வேட்டி 10 சட்டை தான் கேன்சல் பண்ணதுக்கு அதான் ரீசன். எல்லாருக்குமே தெரியும். நானும் டிவி கேஸ் இல்லையே, சாயங்காலம் 5 மணிக்கு தானே ஃபங்க்ஷன். அப்பயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களே. ஈவினிங் 5 o'clock தான் வந்து தலைவர் வந்து இது பண்றாருன்னு சொல்லிட்டாங்களே. இவரு போனது காலையில, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எதுனால? அதனாலதான் இல்ல ப்ரோ. நீங்க அதுக்குள்ள டிஜிபி ஏதோ சொல்றீங்கல்ல. ஆமா, அதுல உண்மையான்னு கேக்குறேன். ஆமா, ரீல்ஸ் பதிலாம் இல்ல, டெய்லி நியூஸ்ல கூட வரும். அது இருக்கான்னு தெரியலையே. என்னத்துக்கு இங்கே சாரி கேக்குறேன். சரி, இருங்க பாருங்க, லைவ்ல இருக்கு, நான் சாரி கேக்குறேன். அபிஷியலா கவர்மெண்ட் ஜியோ விட்டுருக்காங்களான்னு பாருங்க. இந்த மாதிரி டிஜிபி இல்லன்றதுனால கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு தாவேகா சைடுல இருந்து சொல்லிருக்காங்களா பாருங்க, சிஎம் சைடுல இருந்து. நேத்து நியூஸ்ல தான் வரும். காட்டுங்க. அபிஷியல் வெப்சைட்ல இருந்து வந்திருக்கா, கொடுங்க. இருங்க, பார்த்துட்டு தான் இருக்கு. பாருங்க.
நோட்டிபிகேஷன்ல காணும் ப்ரோ அது அபிஷியல் கிடையாது ப்ரோ. ப்ரோ அஃபிஷியல் தான் ப்ரோ. ப்ரோ அபிஷியல்னா இதுல இருந்து வரணும் சரிங்களா? கரெக்ட், கவர்மெண்ட் ஜிஓல இருந்து வரணும். இதுக்கு வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாரும் எதுல பாத்தீங்க அதை மட்டும் எனக்கு காட்டுங்க. நான் இப்பயே சாரி கேட்டிருந்தேன் கேள்வி உங்கள்ட்ட கேட்டதுக்கு. நீங்க எதுல வந்து டிஜிபி இல்லாதனாலதான் சிங்கப்பெண் அதிரடி சிங்கப்பெண் படை வந்து கேன்சல் ஆச்சுன்னு சொல்றீங்க? ப்ரோ ஓகே சில் அதை விட்டுருங்க ப்ரோ. அது ஓகே போகட்டும். உங்க நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போங்க. நம்பர் எடுத்துக்கோங்க. நான் அனுப்பிச்சுடுறேன். அதை அனுப்புங்க. இந்த 20 நாள்ல தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்காரு சொன்னதை பாத்தீங்கன்னா ஒன்னும் எதுவுமே செய்யல. ஆக்சுவலா எதுவும் செய்யல. 1000 ரூபாய் 2500 ரூபா சொன்னாரு, அதுவும் போடல. பஸ் ஃப்ரீ சொன்னாரு, அதுவும் ஒன்றும் செய்யல. இப்போதைக்கு அந்த 200 யூனிட் மின்சாரம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அது எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னாரு? அதுவும் சொன்னாரு, அதுவும் ஒத்துக்காரு. அவர் வந்து என்ன நார்மலா யூஸ் பண்றவங்களுக்கே 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆனா இப்போ வந்து சொல்லிட்டாரு 500 யூனிட் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீங்க ஓப்பனாவே சொல்றேன். நீங்க தளபதி ரசிகரா இவ்வளவு ஓப்பனா யாருமே பேசுறது வரைக்கும் எடுத்தோம். நீங்க இதை ஓப்பனா சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இது வந்து மாற்றம் நினைக்கிறீங்களா ஏமாற்றமா இப்போ உங்களுக்கு? இப்போ இது வந்து சின்ன மாற்றம் தான், ஆனா ஏமாற்றமா முடியாது. சரி, விவசாயிகளுக்கு என்ன சொன்னாரு தளபதி? விவசாயிகளுக்கும் பண்ணது சொல்லிட்டாரு. ஆனா அவர் அதான் ஒண்ணு வெள்ளரிக்கை விடுவன்னாங்கல்ல, அது வெள்ளரிக்கை விட்டவனா அவங்க பண்ணலாம், நம்ம எதிர்பார்க்கல. புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வயசு 32 வயசு. இப்போ மரியாதை வெள்ளரிக்கைகள் பார்த்திருக்கோம். அதுதான் ஜெயலலிதா வந்து ஸ்டாலின் விடுவாரு. அது ஒண்ணுமே விடல. என்ன நினைச்சிட்டு வெள்ளரிக்கை விட்டா ஒரு புரட்சி நடக்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் தெரியும் ஒண்ணும் இல்லைன்ட்டு. ஆனா இப்ப மரியாதை என்ன சொல்லிருக்காரு, திருப்பி நாங்க 2 வாரத்துக்குள்ள இப்போ நேற்று செங்கோட்டையனும் சொல்லியிருக்காரு, நம்மளோட நிதி நிலைமை என்னன்னே தெரியாம நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி அவங்க தான் வருவாங்க, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எந்தெந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன வரும்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு சுத்தமா போல்ட் அவுட். இப்போ நேற்று ஒரு பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா, 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னு சொன்னாரு. அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கடிதமா, இவங்க வந்து டாஸ்மாக் வந்து 10 ரூபாய் வந்து வாங்கினா சஸ்பெண்டா அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல டாஸ்மாக்ல எல்லாமே சஸ்பெண்ட். அதுவே ஒரு தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தப்பு தான். ஈக்குவலா தானே இருக்கணும், எல்லாமே ஈக்குவலா தானே இருக்கணும். அது என்ன சொல்றது, அவர் ரமேஷ் கரெக்டா ஆய்வு நடத்துறதுலாம் கரெக்ட், அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. அப்பயே உனக்கு வந்து ஒரு சஸ்பெண்ட், ஒரு 10 days சஸ்பெண்ட் நினைச்சிங்களா, ஒரு பெரிய பப்ளிக் கிட்ட ஒரு பாராட்டு இருந்திருக்கும். நீ வந்து இப்போ என்ன சொல்றது, அது அப்படியே கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் தூக்கும். அது சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய பிரச்சனையாவே தூக்கும் இவங்க சைட்ல. இதை வந்து என்ன சொல்றது, சிஎம்ஆல இது எல்லாத்தையுமே கவனிக்க முடியாது. உன்னை நான் அமைச்சர்னு ஒண்ணு போடுறேன்னா நீ அந்த விஷயத்த கரெக்டா செய்வன் தான் உன்னை போடுறது. சரி, ஆதவ அர்ஜுனாவை ஏன் பிரதர் அமைச்சரா போட்டிருக்காரு? ஆதவ அர்ஜுனாவை எதற்காக அமைச்சரா போட்டிருக்காரு? அதுதான் அவர் கூடவே இருந்தாரு, என்ன பண்றது. கூடவே இருந்தா யாரோ அமைச்சரா போட்டு. ஆமா, அவர் தானே ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தாரு விருது சிறுத்தையில இருந்து. அதனால நான் கைட் பண்ணதும் அவர் தானே, ஒரு சில விஷயம்லாம் கைட் பண்ணது. சரியான நபரா? ஆதவ அர்ஜுனா சரியான நபர்? எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான், அவர் சரியான நபர் கிடையாது. அண்ணா வணக்கம். பெரம்பூர் பகுதியில வசிக்கிறீங்க. இந்த தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு போட்டேன். விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க. இந்த தொகுதிக்கு எத்தனை வாட்டி வந்து பார்த்தாரு மக்களை? இது வந்து வரவே இல்லை வரைக்கும். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு? என்ன சொல்றதே தெரியல, அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, அதான் வெயிட் பண்றோம். சரி, இப்ப விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எதனா ஒரு மாற்றம், எதனா ஒரு சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? எதுவுமே தெரியல, அமைதியா இருக்கு. நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு, சிலிண்டர் சொல்லியிருந்தாரு, பதவியேற்ற அடுத்த நிமிஷமே 2500 ரூபாய் போடுவோம்னு சொன்னாரு. ஆமா, சோ இந்த மாதிரி வாக்குறுதிகள் அள்ளி வீசினாரு. தாய்மாமன் மோதிரம், சீடு தர, அதை தர, பசங்களுக்கு 15000 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, இதெல்லாம் கொடுப்பாருன்னு நம்பிட்டு இருக்கீங்களா? குடுக்கறதுக்கு சான்ஸே இல்ல சார். ஏன் சார்? ஏன் கஜானா காலியா இருக்குன்றாரு அவரு. சார் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது அதெல்லாம் அவர் தெரிஞ்சுதானே சார் கொடுத்தாரு? தெரிஞ்சுதான் அவர் கொடுத்தாரு. அவர் ஜெயிப்பாரா நினைச்சு கொடுத்தாரா இல்ல எப்படி கொடுத்தாரு தெரியல. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏமாந்துட்டீங்களோன்னு உணர்றீங்களா? மக்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, ஆனா செய்யறேன்னு இருக்காரு. 6 மாசம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு நம்பிக்கையில இருக்கு. அது நம்பிக்கை தான் இருக்கும். மற்றபடி விஜய் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இந்த பகுதியில வீட்டுக்கு விலை கூட ஏறி போச்சு, ஆயில் விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, எல்லாமே விலை ஏறினே போகுது. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போகுது, நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஒரு இட்லி 10 ரூபா, ரோடு கடையிலே 15 ரூபாய், ஒரு டீ 15 ரூபாய், ஒரு பிஸ்கெட் 5 ரூபாய். ஒரு டீ பிஸ்கெட் சாப்பிட்னா கூட 20 ரூபாய் ஆயிடுது. டிஃபன்லாம் சாப்பிடவே முடியாது. 2 பூரிக்கு போய் கேட்டா 40 ரூபா 50 ரூபான்றான். பேப்பர் மாதிரி இருக்குது.
அவனுக்கு எதுவும் சொல்ல முடியாது. கேட்டால் அவன் கேஸுன்றானுங்க. எல்லாமே அதான் சொல்கிறானுங்க. ₹1 ஏற்றினாங்கன்னா அவனுக்கு ₹10 ஏற்றிடானுங்க. இறங்கினா திருப்பி இறக்க போகிறது இல்லை யாருமே. எங்களை மாதிரி அன்னாடம் ரோடு சுற்றி இருக்கிறவங்களா அட்டா பண்ணுறது. சார் விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும், இங்க எல்லாமே பாதுகாப்பா இருப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னாங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 22 பெண்களுக்கு மேல வந்து பாலியல் ரீதியா ஆமா, இன்னைக்கு டிவியில் பாட்டு பேப்பர் அதிலே தான் இருக்கு. அது திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சார் ஸ்டாலின் ஆட்சியில யாருமே இந்த டைலாக் சொல்லியா சார்? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னோம். சார் எதனா ஒரு அவரு ஆட்சி நல்லா தான் சார் ஆத்துறாரு. அவரு எந்த குறைய வைக்கல. சிட்டி இன்னைக்கு அழகா இருக்குதுன்னா ஸ்டாலின் தான். சிட்டி இன்னைக்கு அழகா இருக்குது. இந்த ஏரியா பெரம்பூர் விடுங்க, மேடவாக்கம் எப்படி இருக்கு, தண்ணி ரொம்ப இந்த ஊரு போய் பாத்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. நான் ட்ரக்கெல்லாம் ஓட்டியிருக்கேன் லோடு போர்ட்டர்ல. வண்டி வருது அவ்வளோ அருமையா இருக்கு. ரோடு, அந்த லைட்டு வெளிச்சம், டிராபிக், சிட்டியே அழகாக்குறாரு அவர் தான். இப்ப விஜய் அவர்கள் 20 நாள் அடிச்சு ஆட்சி அமைச்சு இன்னும் மக்களை வந்து சந்திக்கவே இல்லை சார். இந்த வரைக்கும் வரவே இல்லை, நாங்க பார்க்கவே இல்லை. இந்த பக்கமே வரல. போன்ற ஸ்டாலின் வந்து பாக்குறாரு, பாத்தீங்களா? ஸ்டாலின் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். நாங்க அடிக்கடி பார்த்துருக்கோம் கொளத்தூர் தொகுதியில். ஸ்டாலினை தோக்கடிச்ச நபர் யாரு சார்? ரொம்ப நல்லவர், மக்களுக்காக வந்து களத்துல நிப்பாரு. நல்லவர்னு சொல்ல முடியாது, இந்த ஏரியா தான் வந்து தான் அவர் கத்து வெட்டிக்கார. எனக்கு நான் சொல்ல நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் எப்படி சார் ஜெயிக்க வச்சிருக்காங்க? அது மாதிரி அவர் நம்ம ஒரு அதெல்லாம் அவர் தான் சார் பார்க்கணும். இல்ல கண்டு வெட்டிக்காரன்றீங்க, இத கேட்டாலே நமக்கு தெரியுது சரியான ஒரு இது இல்லன்னு. நீ யாரை கேட்டாலும் சொல்லுவா அந்த ஏரியால. சார் சொல்றது எப்படி பயம்படுத்தி வச்சிருக்காரு போலியா? அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், நிறைய விவகாரம்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 1-2 சொல்லுங்க. வேணாம் சார், இது பிரச்சனை வரும். உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஆமா, நான் வந்து அன்னாடம் காய்ச்சி 100 பிச்சை எடுத்துக்கிறேன். என்ன சொன்னா என்ன பண்ணுவாங்க? நான் போன ரூம்ல போட்டு அடிப்பாருங்க, கட்டி பிடிப்பாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த காலத்துல ரூம்ல போட்டு அடி பண்ணின்னு தான் சார் இருக்காங்க அவங்க. அவன் பண்ணதான் சொன்னீங்கன்னா நீங்க சீட்லாம் தரவே மாட்டீங்க. அதெல்லாம் ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்காங்க சார் அந்த நபருக்காக, விஎஸ் பாபுக்காக. அது மக்களுக்கு தெரியாது சார். மக்கள் ஏதோ விஜய் என்று போட்டானுங்க ஓட்டு, அவ்வளவுதான். சரி, நீங்க மட்டும் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்த தெருவில் வசிக்கிறாங்க அந்த ஆளு ஐயோ அப்படின்றாங்க. அவர் பண்ணதெல்லாம் நிறைய. என்ன சார் பண்ணுவாரு? கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா என்ன? கடன் வாங்கிட்டு கொடுக்கலாம், வீட்டுல கூட்டு ரூம்ல போட்டு அடிப்பாங்க, மனைவியை கூட்டு வீட்டுல வச்சுப்பாங்க. சார் படத்துல அதெல்லாம் நிஜமாக பாடுபோது வச்சுக்கிறேன் சார். சார் மனைவியை கூட்டிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்களா? காசை ஊத்துட்டு போடான்னு அந்த அளவுக்கு கேங்க சார். ஆமா, மக்கள் வந்து உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்களே உணர போறாங்க, அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்.